பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல்ல நினச்சி பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில் இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதில் கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களுங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்போ பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமாலங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. ஐயா வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜாபாத் ஒன்றியம் இயற்கை விவசாயம் பார்க்குற 5 வருஷமாக. என்னுடைய பெயர் வந்து பூவேந்திரன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து சொரக்கா போட்டிருக்கிறோம் ஐயா. இந்த சொரக்கா வந்து 45 நாள் 50 நாள் கிட்ட வருது. இது ஒரு சின்ன வருமானம். நம்ம வெளியே வரப்போகிறதில் அப்படியே இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால இது போட்டிருக்கேன். நான் நல்லா போட்டிருக்கேன். எனக்கு நல்ல மகசூல், நல்ல ஈல்டு. ஒரு 100-150 காய்க்கு மேலே நான் அறுத்துருக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா குண்டு சொரக்கா, குடுவை சொரக்கா. இது இப்போ இது வந்து ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி சைஸில் இருக்குது. இது இன்னும் வளர்ச்சி ஆகும். ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அதுக்குள்ளே இது வந்து முத்திரும். அதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். விதை எடுத்திங்கன்னா நம்ம வச்சு வைக்கலாம். ஒரு 70-80 நாள் நல்லா காயிற வரைக்கும் நம்ம செடியிலே வச்சு வைக்கலாம் விதை எடுக்கிறதுக்காக. நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா பிஞ்சியாக இருக்கும்போது சாப்பிட்ணும். சொரக்காய் பிஞ்சியாக இருந்தால் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டு, உடம்பு நல்லா சத்து, ஈட்டை குறைக்கும். நல்ல ஒரு இது. இந்த இலையும் நல்லா மருத்துவ குணம். இந்த இலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த சொரக்காய் இலை, இந்த இலையில வந்து நம்ம வாயில் புண்ணு வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் வெள்ளை வெள்ளையாக புண்ணு வரும். அந்த இலையை கசிக்கிட்டு இந்த சாறு எடுத்து அதில் தேய்ச்சோமா 1 நாள் இல்லை 2 நாளில் அந்த புண்ணு போயிடும். எந்த மெடிசனும் எந்த டாக்டரும் நீங்கள் தேடவே தேவையில்லை. சின்ன குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் வரும். அது ஒரு கிருமி மூலமாக வர்றதுனால மேக்ஸிமம் 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வாயெல்லாம் புண்ணு வரும். இங்கே இந்த இடம்லாம் ஃபுல்லாக செவந்து போய் முட்டையாக இருக்கும். அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இந்த சொரக்காய் இலையை நல்லா கசிக்கிட்டு இதில் இருக்கிற சாறு எடுத்து தடவினாலே போதும். வேறு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஆனால் சொரக்காயில் நல்ல மருத்துவ குணம் தான். நல்ல ஒரு இது. இந்த இதில் வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆண் பூ, இது பெண் பூ. இதில் பெண் பூ பார்க்கும்போதுன்னா ஆரம்ப சின்ன இதுவாக வரும்போதே நம்ம காய் முதல்ல வந்துடும். காய் வந்த பிறகு தான் பூ வரும். ஆண் பூவில் பூ மட்டும் வந்து பூத்து இதுவாகிடும். இது பார்த்திங்கன்னா 2 நாள். இதோட சொரக்காய் வளர்ச்சி வந்து 2 நாள் காய். இது பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் அந்த மாதிரி வளர்ச்சி அதிகம். 7 நாள் வந்து ஆமாம், 7 நாள் இது வந்துடும். இன்னும் ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா இது 1 கிலோவுக்கு மேலே வந்து முத்திடும். எத்தனை மாதம் பயிருங்க இது? பயிர் வந்து 45 நாள் கிட்ட 45 நாளுக்கு அப்புறம் நமக்கு பூக்க ஆரம்பிக்கும். 30 நாள்லேயே பூ வந்துடும். என்னுடைய பயிர் வந்து 45 நாள் கிட்ட ஆகுது. 45 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 காய்க்கு மேலே நான் அறுத்துட்டேன். இப்போ இன்னும் ஒரு 50 காய்க்கு மேலே இருக்குது. இதில் வேறு இது 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை நம்ம காய் அறுத்துட்டே இருக்கலாம் ஐயா. 3 நாளைக்கு ஒரு தடவை எவ்வளோ காய் வரும்? ஒரு முறை ஒரு 30 காய் 20 காய் அந்த மாதிரி கண்டினியூ அறுத்துட்டே இருக்கலாம். 3 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளுக்கு ஒரு தடவை அறுத்துட்டே இருக்கலாம். இது ஏகப்பட்ட காய் காய்ச்சிட்டே இருக்கும். ஒரு கொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 காய் 30 காய் மேலே காய்ச்சிட்டே இருக்கும். நல்லா பராமரிச்சோமா இது கண்டினியூஸாக காய்ச்சிட்டே இருக்கும். எப்படி நடவு பண்ணீங்க? இது வந்து நான் ட்ரிப்பு தான் நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறேன். தண்ணி வந்து காய்ச்சலமாக இருக்கிறதுனால ட்ரிப்பில் தான் ஃபாலோ பண்ணுறேன். மேட்டு பாத்தி போட்டுட்டு 2 அடிக்கு ஒரு சொரக்காய் விதை நட்டுருக்கேன். அது மூலிமா தான் ஐயா நான் இது பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நடுமயத்தில் சின்னதாக மக்காச்சோளம், கம்பு அந்த மாதிரிலாம் நட்டு ஒரு பருவத்துக்கு எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் அதை நடலை, வெறும் சொரக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த கொடி வந்து அதில் மறுபடியும் இதுவாகிடுறதுனால சொரக்காய் மட்டும் போட்டிருக்கேன். இது சொரக்காய் ரகம் எதனா இருக்குங்களா ஐயா? நிறைய சொரக்காய் இருக்குது. இது வந்து குண்டு சொரக்காய் சொல்லுவாங்க, நாட்டு ரகம் குண்டு சொரக்காய். இது நீட்டு சொரக்காய் இருக்குது. நம்ம அந்த ரகத்தை இப்போ போடலை. அதை பந்தல் போட்டால் நீட்டு சொரக்காய் நல்லாயிருக்கும். இது மண்ணில் தரையோட போகிறதுனால குண்டு சொரக்காய் நல்ல ஈல்டு ஐயா. தரையில் போகிறது குண்டு சொரக்காய் நல்ல ஈல்டு, நல்ல மருத்துவ குணம், நல்ல பொருள் தான். ஏன்னா இப்போ நீங்கள் வெறும் வரப்படத்தில் மட்டும் போட்டிருக்கீங்க. வரப்படத்தில் எவ்வளோ விதை போட்டிங்க அதை பற்றி சொல்ல முடியுமா? விதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 150 கிராம் விதை நட்டுருப்பேன். அதில் எவ்வளோ வரப்போறனா எவ்வளோ இடம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இடம்னா ஒரு 2 காவா நட்டுருக்கேன். ஒரு 10 சென்ட் இருக்கேன் ஐயா. 10 சென்ட் இல்லை 8 சென்ட் அந்த மாதிரி இதுதான் இருக்கும். 150 கிராம் விதை 150 கிராம் விதை நட்டுருக்கேன். இதில் எவ்வளோ விதை? எவ்வளோ இது விதை வந்து 250 ரூபாய் கடையில் வாங்கினது.
நான் வச்சில்ல நடுறாங்க, நான் என்கிட்ட இல்லை, கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து இப்போ இது நட்டுருக்கேன். இப்போ இந்த பருவத்துக்கு அப்புறம் விதை நேர்த்தி பண்ணி விதை நேர்த்தி நான் வச்சுப்பேன். இதுலேருந்து நீங்கள் விதை எடுத்துக்கீங்க? விதை எடுத்து போய். சரி, இப்போ எவ்வளோ செலவு ஆச்சு இது உங்களுக்கு பண்ணுறது? வாங்கின மட்டும் தான் செலவு. இதில் ஒரு 2 காவை நானே களை வெட்டிட்டேன், 1-2 பில்லு இருந்தது எடுத்துட்டேன். நம்ம இதில் செலவுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை எனக்கு. பூச்சி நோய் தாக்குதல் எதனா? அது நம்ம கைனி கிடைக்கும் போது நார்மலாகவே இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்டான விஷயம் தான். நான் இதுக்குன்னு எந்த ஒரு மருந்தும் இதுக்கு தயார் பண்ணலை. நம்ம ஒரு 50 சென்ட் போடுறேன்னா நான் சொல்லலாம் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். மற்ற பயிருக்கு நான் நம்ம மக்காசோளம், மஞ்சள் பூசணிக்காய், தக்காளி, மிளகாய் அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு போடும்போது மருந்து அடிக்கும்போது இது ஒரு வேறு போகிற மாதிரி இதுவும் அடிச்சு விட்றேன். எனக்கு இதில் வந்து இது பெருசாக ஒன்றும் இல்லை, வருமானம் இதில் அதிகம் பெருசாக இல்லை. என்ன ஒரு விஷயம், இதை நிறைய போட்டோமா விற்க முடியாது. டெய்லியும் அறுவடை பண்ணி எத்தனை சேல்ஸ் கொடுக்கணும், விற்கணும். அதனால் அளவோடு போட்டிருக்கேன். எந்த ஒரு பயிரும் நிறைய போட்டு உற்பத்தி அதிகமாகிடுச்சு விற்க முடியல அப்படின்னு விவசாய மன உளைச்சல் ஆகிறதுக்கு நம்ம என்ன நம்மக்கிட்ட ஓடும், நம்ம இடத்துல என்ன சேல்ஸ் ஆகும், நம்மளால் என்ன வியாபாரம் பார்க்க முடியும், அதை முதல்ல மைண்ட் செட்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். என்னால் 100 காய் விற்க முடியும், ஒரு வாரத்துக்கு 100 காய் விற்க முடியும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வாரத்தில் 100 காய் விற்குதுன்னா அந்த வாரம் 7 நாள், அப்போது 3 முறை அரைப்பேன். அப்போ அந்த 3 ட்ரிப்பாக 2 நாளுக்கு ஒரு முறை அரைக்கும். 2 நாள் உன்னால் 30 காய் விற்க முடியும். இப்போ 30 காய் போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 30 காய் கொடுத்துருவேன். அந்த 30 காய் கொடுக்கும்போது ஒரு காய் நான் இங்கே வந்து 15 ரூபா கொடுக்குறேன் ஐயா. ஆர்கானிக் முறையில் தான் பண்ணுறேன். சென்னை அந்த மாதிரி சிட்டிக்குள்ளே எங்கன்னா போகிற மாதிரி இருந்தால் காய் 30 ரூபா கொடுக்கலாம், 1.5 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி வரும். நாங்கள் கிராமத்தில்ன்றதுனால காய் வந்து 15 ரூபா அது மாதிரி ஒரு காய் கொடுக்குறோம். எனக்கு இதுவே போதும், இது எந்த ஒரு செலவும் இல்லை, இது நல்ல வருமானம் தான் ஐயா. விதைக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கீங்க? விதை மட்டும் செலவு பண்ணி. எத்தனை நாள் வரைக்கும் இது அறுவடை பண்ணலாம்? அதை ஐயா 45 நாளில் வந்து மறுபடியும் ஒரு 40 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ஐயா. 90 நாள் ஐயா. டோட்டலாக வந்து 90 நாள் வச்சுக்கலாம். வாழ்காலம் இது 90 நாள். அது எவ்வளோ கொடுக்க முடியுமோ, நம்ம எவ்வளோ அது ஊட்டச்சத்தை கொடுத்துருக்கோமோ, செடி நம்ம எவ்வளோ பராமரிக்கிறோமோ அதை விட நமக்கு 2 மடங்காக செடி நம்ம கொடுத்துரும் பொருளை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுறேன். இதை முதல்ல என்ன பண்ணியிருக்கீங்களா சுரக்கா? ரொம்ப காலங்காலமாக பண்ணுறது தான். சரி, இப்போ இந்த இதில் பண்ணியிருக்கீங்க, செலவு வந்து விதைக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்க. எவ்வளோ வருமானம் எடுத்துருப்பீங்க? செலவு எவ்வளோ, வருமானம் எவ்வளோ? செலவு 250 ரூபா கொடுத்து நம்ம இந்த விதையை வாங்கினோம். நான் ஏற்கனவே இந்த விதை வச்சுருந்தேன். ஒரு 2 வருஷமாக நான் வேறோட வேலையை இருந்ததுனால விவசாயத்தில் கொஞ்சம் இந்த சுரக்கா இதை பண்ண முடியாதுனால வேறு பயிர் வச்சுருந்தேன். அதனால் நான் வச்சிருந்த விதை எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, சரியாக முளைப்பு திறன் இல்லை. அதனால கடையில் வாங்கி போட்டேன். அது வாங்கினுடைய காசு வந்து 250 ரூபா விதை. இப்போ நான் வந்து ஒரு 100 காய் கிட்ட விற்றுருக்குறேன். எவ்வளோ? 100 காய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1500 ரூபா கிட்ட விற்றுருக்குறேன். அப்போ 1500 ரூபாய் எனக்கு செலவு. இப்போ விற்றுக்கிற வரைக்கும் 1500 ரூபாய்க்கு விற்றுருக்குறேன். இன்னும் எனக்கு ஒரு 100 காய் கிட்ட வரும். இப்போ அறுவடை பண்ண 2 வாரத்தில். இது போக இன்னும் பூ எடுக்குது, இன்னும் பிஞ்சு வருது, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது நிறைய வரும் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய வரும் ஐயா, நல்ல வருமானம் தான். அப்படிங்களா? ஆனால் இது வந்து இப்படி வரப்போகிற பயிரை பண்ணால் தான் பெஸ்ட்டு. இல்லை, நம்முடைய விற்பனையை பொறுத்தா நீங்கள் இது பண்ண முன்னால் விற்பனை பண்ண முடியும். வண்டி வச்சுக்கிற நமக்கு அதிகமாக கஸ்டமர் இருக்கிறாங்க, வாங்குறாங்க அப்படின்னா நீ 1 ஏக்கரா போடலாம், 2 ஏக்கரா போடலாம், நம்மளோட விருப்பம் அது. அதனால் அது ஒன்றும் இல்லை. என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். நம்ம இடத்துல நம்ம கிராமத்தில் இருந்து நம்ம விவசாயம் பார்க்குறோன்னா நமக்கு ஏகப்பட்ட வேலை பார்க்குறோம், அடுத்தடுத்து வேலை பார்த்துட்டே இருக்கிறோம். இது 2 நாள் போனால் முத்தி போயிடுது, ஒரு நாள் 2 நாள் இது முத்தி போயிடும். அதுக்குள்ளே இந்த சேல்ஸுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தாகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் திட்டமாக போட்டிருக்கேன், அளவோட போட்டிருக்கேன். நீங்களே விற்பனை பண்ணுறதுனால அளவோட போட்டிருக்கேன். வேறு யாருன்னா மார்க்கெட்டிங் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இல்லை நம்ம கஸ்டமர் அதிகமாக ஆகுது அப்படின்னாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா அடுத்த பருவத்துக்கு போடும்போது அது அதிகமாக போட்டு கொடுப்பேன். சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கு வந்து இந்த சுரையை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. விவசாயி ப்ளஸ் நீங்கள் வியாபாரி இருக்கிறனால தான் உங்களால் அது வந்து சமையல்லையே எடுத்துகிட்டு போக முடியும், நஷ்டம் இல்லாமல். இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பசுமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி ஐயா.